இப்பொழுது குற்றங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்குங்க. இந்தியாவில் ஒரு குற்றம் பண்ணிவிட்டு மிக எளிதாக வெளிநாடுகளில் தப்பிச்சு போகக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று வந்து கொலை குற்றம், வன்முறையில் ஈடுபட்டு அது மாதிரி போகிறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் பண்ணிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு செல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ இவர்கள்லாம் அந்த நாட்டோட இந்த நாடு பல வருடங்களுக்கு முன்னால் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கு, கைதிகளை பரிமாற்றத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த விசாரணையை எப்படி தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவதுங்கிறதே ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மோடி அரசு புதுசாக என்ன பண்ணியிருக்கேன், பாரத் போல் அப்படின்னு நம்ம தெரியும், இன்டர்போல் அப்படின்னு தெரியும், உலக அளவில் அந்த விசாரணையை தொடங்குவதற்கு. இப்போ அவங்களோட இணைந்து சேர்ந்து இந்த விசாரணையை தொடங்கணும் அப்படின்னா அதை எளிதாகக்கூடிய ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவரைக்கும் இன்டர்போல் கூட இந்தியா சார்பில் யாராவது பேச முடியும் என்றால் அது சிபிஐ மட்டும்தான் பேச முடியும். சிபிஐங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மாநிலங்கள் மூலமாக அதை பண்ண முடியாது. இப்போ இந்த பாரத் போல் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் மாநிலத்திலேருந்து நீங்கள் நேரடியாக இன்டர்போலில் பேச முடியும்னா ஒரே ஒரு விஷயம், பாரத் போல் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ பாரத் போல் வேலிடேட்டட். ஏற்கனவே எஃப்ஐஆர் இப்போ இந்தியாவில் இணைச்சாச்சு. அதனால தான் இந்த ஞானசேகரன் கேஸில் போட்டு அடித்து வாங்கினாங்க. எப்படி இணைக்கப்பட்டது, ஒரு 14 பேர் மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ண முடிஞ்சது என்பதெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சோம். அந்த 14 பேரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வெளியிடப்படாமல் இருக்கிறது. விசாரணை காரணமாக அது வெளியிடப்படவில்லை. இன்னைக்கு இன்டர்போலில் வந்தாச்சு. இன்டர்போலுக்கு போனால் பாரத் போலில் வந்தாச்சுன்னா அவரை பற்றின, அதாவது அவர் வெளிநாடு போய்விட்டு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் உள்ள இன்னொரு மாநிலத்துக்கு உள்ள வந்துட முடியும். வேற ஏதாவது பண்ணலாம், எதுனாலும் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இன்னைக்கு உலகம் ரொம்ப சுருங்கி போய் குளோபல் வேர்ல்டுங்கிறது குளோபல் வில்லேஜாக மாறி போச்சு. நிறைய செய்திகள் இதுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அப்படியானால் இதுக்கு அடுத்த நவீனத்துவத்தை நோக்கி காவல்துறை போக வேண்டும். இப்போ நிறைய பேர் இந்தியா விட்டு போயிட்டாங்க. மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்ன நடந்தது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்து ஏலமிடப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் லோன் வாங்கிட்டு, பேட் லோன்ஸ் வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே காங்கிரஸ் கட்சி ஐயோ தப்பிக்க போட விட்டியே சொத்தெல்லாம் எடுத்து நிர்மலா சீதாராமன் யார்கிட்ட எவ்வளவு சொத்து பறிமுதல் பண்ணியிருக்கோம், இதை ரிசர்வ் பேங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொன்ன உடனே அங்கேருந்து லண்டன்லேருந்து ஒருத்தர் ஐயோ எனக்கு விதிச்சதை விட 3 மடங்கு நீங்கள் என் சொத்தை பறிமுதல் பண்ணி விட்டீர்களே என கத்துறோம். அதனால முதல் ஆக்ஷன், இன்னைக்கு இந்த நாட்டில் நீங்கள் வெளியில் தப்பிச்சு போயிட்டேன்னா நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு நினச்சால் உங்களை சார்ந்தவர்கள் யாரும் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது, உங்கள் சொத்து பாதுகாப்பாக இருக்காது. முதல் விஷயத்தை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2வது என்ன வரும், நீங்கள் இனிமேல் இங்கே வரத்துக்கு முன்னாலே அடுத்தாப்புல உங்களுடைய எக்ஸ்டார்ஷனை பற்றி யோசிக்கும். அந்த நிறைய பைலாட்ரல் அக்ரிமெண்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இனிமேல் செய்வதாக யோசிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இன்னைக்கு தப்பு செய்து விட்டோம், இந்த அரசியல்வாதி தான் தப்பு செய்ய சொன்னால் இந்த அரசியல் கட்சி இருக்கிற வரைக்கும், நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், அடுத்த அரசியல் கட்சி வந்தால் நான் விடுவேன் அப்படின்னு கற்பனையில் யாராவது போனால் இனிமே அது நடக்காது. ஏன்னா ஒன்ஸ் சீஸ்ட் த ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் காமிச்சிருக்கு. இப்போ பாரத் போல் வந்த பிறகு இதனுடைய தீவிரம் இன்னும் கூடும். குறிப்பாக பயங்கரவாதிகள் நிறைய பேர், எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்ல நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. இன்னைக்கு கனடாவில் காலிஸ்தானிஸ் இருக்கிறாங்க, எல்லாம் பயங்கரவாதிகள். அவர்களுடைய சொத்தெல்லாம் பஞ்சாபில் முடைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் அவங்க கத்த ஆரம்பிச்சான். அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, மோடி கவர்மெண்ட் 240 MP எல்லாம் மாறிடும், எல்லாம் மைனாரிட்டிஸ் கையில் வந்துடலாம், எல்லா தப்பையும் பண்ணலாம், ஒரு தப்பு கூட இந்த அரசாங்கம் நடக்க விடாது. அப்படிப்பட்ட விஜிலண்டான பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளுக்கு கூட அரசு இது. ஆகையினால இந்த அரசுக்கு என்னுடைய பாராட்டு. அதான் சிதம்பரமும் ஒத்துருக்காரு, ஏதோ 240 வந்தனால இந்த அரசு ஒன்றும் செய்யலான்னு வச்சுருங்க.
முன்பை விட 320 இருக்கட்டும் 300 இருக்கும்ல, அதை விட வேகமாக இப்போதான் அவங்க தைரியமாக பல விஷயங்களை செய்துட்டு இருக்காங்களா, அவர் சொன்னதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதேதான். அதனால இதெல்லாம் சார், இதெல்லாம் இவங்க கற்பனை பண்ணது கிடையாது சார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிரச்சனை என்னன்னா அவங்க கற்பனையே பண்ணதில்லை. ஏன்னா வெளிநாட்டில் நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியே இல்லாத காங்கிரஸ் கட்சி. ஏன்னா இவங்களே ஊழல்வாதிகள் சார். நீங்கள் நேர்மை இல்லாமல் நேர்மையை பேச முடியாது. சிதம்பரத்தில் நேர்மை கிடையாது, சோனியா காந்திட்டு நேர்மை கிடையாது, அம்பிகா சோனிட்டு நேர்மை கிடையாது, எந்த மினிஸ்டரும் நேர்மை கிடையாது, சரத்பவார்ட்டு நேர்மை கிடையாது, யார்ட்டையுமே நேர்மை கிடையாது. நேர்மை இல்லாதவர்கள் நீங்கள் அடுத்தவன்ட்டு போய் எப்படி பேச முடியும்? இன்னைக்கு ஆண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. அதனால அதை நோக்கி இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கு.